இப்போது எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிங்க. அளவு எடுத்துட்டு கொஞ்சம் கூடையே விட்டு வெட்டிடணும். வெட்டிட்டு அந்த மணி கொட்டாத அளவுக்கு மணியை பிரித்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த நெட் ஒன்று இருக்கும். அந்த நெட்டில் வந்து நீங்கள் ஒரு தையல், அதாவது கொஞ்சம் எட்டு இப்போ சுருக்கம்லாம் பிடிக்கிறதுக்கு பாய்ப்போம்ல, அந்த தையல் போட்டு எந்த சைடு வந்து அந்த கழுத்து ஓரத்தில் வைப்போமோ அதுல அந்த இடத்துல வந்து தைக்கணும். தையல் கொஞ்சம் எட்டு இருக்கும். சுருக்கம் பிடிக்கிறதுக்கு பாய்ப்போம்ல, அந்த தையல் வச்சு தைக்கணும். தைச்சிட்டு அதை வந்து அழகாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுருங்கி இருக்கும்ல அந்த சுருக்கத்தோட, அது வந்து அழகாக கொஞ்சம் நேராக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த தைக்கிறோம்ல, அந்த கழுத்து எங்கே வைக்குமோ அந்த துணியை வந்து கழுத்து தைக்கிறதுக்கு முன்னே அந்த எந்த துணியில் தைப்போமோ அது ஒரிஜினல் சைட்டில் மேலே அங்கே வச்சு அளவெடுத்து பார்த்துக்கணும். இந்த கோடு போட்டிருக்கோம்ல, அது இதில் வந்து அந்த மணியோட சைடு நேராக இருக்கிற மாதிரி இருக்கணும். எந்த இதில் எத்தனை இன்ச்சு, இப்போ 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுன்னு விடுவோம்ல தைக்கிறதுக்கு முன்னே, அந்த இடத்துல வச்சுட்டு இதை வந்து இப்போ வச்சு அந்த தண்டா பண்ணிக்கிங்க. அப்போ தண்டா பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த அளவு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து தண்டா பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த இதை வந்து பாருங்கள், நான் வைக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி வைங்க. அப்படி வச்சுட்டு அதில் அப்படியே கொஞ்சம் நிற்கிற மாதிரி, ஏன்னா நீங்கள் நேராக வச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப கிட்ட வராது, அது வழுக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும் அந்த நெட்டு. இப்போ கொஞ்சம் அப்படியே நேராக நிற்கிற மாதிரி அந்த மணியை வந்து நிற்கிற மாதிரி வச்சு வச்சு தைச்சிட்டே வரணும். சுற்றிலும் தைச்சிட்டு வரணும். அந்த கோடு போட்டிருக்கிற அளவுலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு அந்த துணி சுருக்கம் வருதில்ல, அதையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். அப்படியே த்ரூஸாக தைக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏற்கனவே நம்ம தைச்சோம்ல அந்த சுருக்கம் வரத்துக்குன்னு, அதையும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டு வரணும். தைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து சமமாக எடுத்து அந்த வளவு இருக்குல்ல, அந்த வளவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. அந்த மணிலாம் அப்படியே சுருங்கிக்கிட்டு இல்லாமல் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இது மேலே அந்த மணி சைடை சமமாக வந்துட்ட பிற்பாடு சைட்டில் வந்து இன்னொரு ஒரு தையல் போடணும். ஒரு தையல் அப்படியே அழகாக அந்த மணியில் படாத மாதிரி போட்டுவாங்க. ஆனால் இந்த இது பாய்ச்சிங்கன்னா தாப்பா பாய்ச்சிங்கன்னா அது மணியில் அவ்வளோ சீக்கிரம் படாது. இப்போ லைனிங் எப்படி நம்ம நார்மலாக தைப்போமோ அப்படி இப்போ மேல் பக்கத்தை வச்சு உள்ளுக்கு திருப்புவோம்ல, அந்த மாதிரி தைக்கணும். ஆனால் முடிஞ்சால் லைனிங்கில் கம் பேப்பர் பாய்ச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா நான் தைச்சி காட்டணுன்றதுனால நான் கம் பேப்பர் வைக்கல இதில். இதை வந்து நீங்கள் கம் பேப்பர் வச்சு தைங்க. கம் பேப்பர் வச்சு தைச்சிங்கன்னா அந்த துணி என்ன சொல்லுவாங்க, தூக்கிக்கிட்டு இருக்குமா, அந்த மாதிரி தூக்காது. இப்போ தைச்சிட்டு இன்னொரு ஓட்டு அந்த கழுத்துக்கு சுற்றிலும் ஓட்டுவோம்ல, அதை வெட்டிட்டு அந்த கழுத்து சுற்றிலும் ஒரு ஓட்டு ஓட்டணும். லைனிங் துணியில் ஓட்டணும். லைனிங் துணியில் தைக்கணும். இதோ இப்படி தைக்கணும் லைனிங் துணியில். தைச்சி முடிச்சுட்டு இப்போது இந்த சைடு இப்படி இருக்குல்ல பாருங்கள், அந்த மாதிரி வந்துருச்சுல. இதை வந்து பின்னாடி சைடு போட்டு அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து நல்லா சமமாக வந்துடும்.